ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு திருநெல்வேலி. நம்ம இன்னைக்கு இந்த நேஷ்னலில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ராவல் வந்து தீபாவளி லீவ் முடிஞ்சு, நான் அந்த தீபாவளி லீவ் முடிஞ்சு சண்டே அடுத்த டியூஸ்டே ட்ராவல் பண்ண ஜேர்னி இது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா அமைஞ்சது ஜேர்னி. ஆக்சுவலாக வண்டியை வந்து நான் ஸ்லீப்பருக்காக தான் இந்த பஸ்ஸே புக் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு இந்த வண்டி கரெக்டாக இருந்துச்சு. நான் புக் பண்ணியிருந்தது வந்து 9:10 கிளம்பாக்கம் டைமிங். நான் வந்து 8:45க்கு கிளம்பாக்கம் ரீச் ஆகிட்டேன். ரீச் ஆகி 9 o'clock வந்து இந்த வண்டியை பார்த்து போர்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் வண்டி அன்றைக்கி வந்து 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி 10 o'clock மேலே தான் எடுத்தாங்க. இன்டீரியர்ஸ் எல்லாம் செம்ம நீட்டு. உள்ளே வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஹோட்டல் லெவலில் தான் வண்டியை வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கு நல்ல ரெஸ்ட்டு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி 2 நாளும் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. இந்த பஸ் வந்து சூப்பராக கொடுத்துச்சு. ஸோ உண்மையிலே கம்ஃபர்ட் லெவலில் இந்த வண்டிக்கு ரேட்டிங் வந்து 5/5 கொடுக்கணும். இவங்க வண்டிகளில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவங்க வண்டியில் மோஸ்ட்டாக இப்போ எல்லாமே ஏசியாக தான் வச்சுருக்காங்க. எல்லா வண்டியுமே புது வண்டியாக மாற்றிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வண்டியில் எல்லா வண்டிக்கும் டேக் நேம் வந்து ஒரு வண்டிக்கும் தலைவரோட படம் பேர் தான் வச்சுருப்பாங்க. முத்து, கபாலி, வீரா, எஜமானு, காலா, இந்த மாதிரி தான் வண்டிக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி ஆர்பிடி ட்ராவல்ஸ் போகுது. ஒரு வீக் முன்னாடி நான் என் ஃப்ரெண்டோட காரில் வந்துட்டு இருந்தேன். நாங்கள் வந்து 100 to 110 கிலோமீட்டர் ஓட்டி 6 hours எடுத்தோம். மதுரை மேலூர் டோல்கேட்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும். ஆக்சுவலி இந்த ட்ராவல்ஸும் அதே டைம் தான் எக்ஸாக்டாக ஒரு 2 பிரேக் போட்டு எடுத்துச்சு. உண்மையிலே அந்த வண்டியிலையும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும். செம்ம ஸ்பீடு. வீரா இந்த நேஷ்னலு, எம்ஆர்எம், அப்புறமா வெற்றி ட்ராவல்ஸு. ஃப்ளீட் ஆப்ரேஷனில் பார்த்தா இவங்க வண்டி தான் இப்போ வந்து எக்கச்சக்கமாக ஆகிட்டே இருக்குது. அதுவும் எஸ்எம்எஸும் டஃப்பாக சொல்லணும். எஸ்எம்எஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன, இவங்க எல்லாம் வந்துட்டு இவங்க வண்டியெலாம் பார்க்கறதுக்கு பயங்கர கொஞ்சம் ஹைஃபையாக வச்சுருப்பாங்க. எஸ்எம்எஸில் வந்து மோஸ்ட்டாக நான் ஏசின்றதுனால வந்து அந்தளவுக்கு வண்டியோட லுக்லையும் இன்டீரியர்லேயும் நல்லா இருக்காது. ஆனால் கொஞ்சம் அவங்களும் அதிலலாம் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எஸ்எம்எஸும் வண்டி ரெகுலராக 2 பிரேக் எடுக்கிறாங்க, வண்டி கரெக்டாக கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் இன்டீரியர்லையும் அந்த பெட் பக்ஸ் இல்லை, பெட்டோட அந்த இதுலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் வண்டி. நேஷ்னலில் இப்போ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழைய பஸ் மாதிரி நம்ம குளத்தூர் ஆடிக்கிட்டு நின்றுட்டுருக்கோம். இப்போ என்னடான்னா எல்லாமே புது வண்டியாக வச்சுருக்காங்க. வண்டி கரெக்டாக 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்பிச்சு. 9:55க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சர்ன்னு எக்ஸிட் ஆகிட்டாங்க. 10 o'clock வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக மஞ்சரி, மறைமலை நகர், அங்கெல்லாம் நல்லா டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக 10:40க்கு டோல்கேட்டுக்கு வந்து 10:45க்கு பரனூர் டோலை கிராஸ் பண்ணி பஸ் வந்து மேல்மருவத்தூர் தாண்டி தான் ஹோட்டல் நிப்பாட்டுவாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் ஆக்சுவலாக மாமண்டூரில் நிப்பாட்டிட்டாங்க. மாமண்டூரில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இங்கே வந்து பிரெட் ஆம்லேட் வந்து நல்லா அவைலபிளாக டக்குன்னு கிடச்சிடும். ஸோ வந்து நைட்டு ஒரு டிஃபன் மாதிரி லைட்டாக சாப்பிட்டு போகிறது நல்லாயிருக்கும். மாமண்டூரில் இதே மாதிரி சவுத் சைடில் உள்ள ஏரியாஸில் சாத்தூர்லையும் விருதுநகர்லையும் இதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சென்டரில் பைபாஸில் ஒரு ஹோட்டல் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். வண்டி எல்லாமே என்ட்ரி போட்டு போகும். கரெக்டாக 20 minutes கழித்து வண்டி எடுத்துட்டாங்க. நானும் நிறைய ஓவர்டேக்லாம் சிக்கும், எப்படியாவது வீடியோலாம் எடுத்துடலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கும் தூக்கம் ஒரு சைடில் நல்லா வந்துடுச்சு. உளுந்தூர்பேட்டை வரைக்குமாவது முழிச்சிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது முடியல. ஓரளவுக்கு கொஞ்ச நேரம் தான் முழிச்சிட்டு இருந்தேன். இந்த ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்பீடு வைஸ் இல்லை, கம்ஃபர்டபுள் வைஸில் உண்மையிலேயே வண்டியை பாராட்டியே ஆகணும். ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் நம்ம ஒரு ஃபுல் ஜேர்னி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு மனசு திருப்தியாக போய் இறங்குறதுன்றது வந்து கொடுக்குற காசுக்கு ரொம்ப வேல்யூவான விஷயம். அந்த மாதிரி ஜேர்னி அமைகிறதும் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இது. நேஷ்னலில் எப்பப்பெல்லாம் டயர்டாக இருக்கணும் அப்பப்பெல்லாம் நேஷ்னலில் தான் போக தோணுது இப்போல்லாம். இது ஏசி பஸ் இல்லையா, அதனால் வந்து கரெக்டாக வீடியோவை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. எந்த வண்டி ஓவர்டேக் பண்ணுது அது இதுன்ட்டு. ஏன்னா நம்ம வண்டி ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறப்பவும் பக்கத்தில் போகிறப்ப தான் தெரியுது அது ஓவர்டேக்கே நடக்குதுன்னு. அதுக்குள்ளே ஃபோனை தூக்குறதுக்குள்ளே அது எங்கேயோ ஓடி போயிடுது. ஆக்சுவலாக 2 ப்ரைவேட் பஸ் வந்து எங்களை ஓவர்டேக் பண்ணி போச்சு. பட் ஆனால் எங்கள் வண்டியும் நிறைய வண்டி எக்கச்சக்கமாக ஓவர்டேக் பண்ணிச்சு. பட் ஆனால் அதை என்னால் எடுக்க முடியல.
வண்டி உண்மையிலே நல்லா தான் ஓட்டினாங்க. ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட வந்து குறை சொல்கிறதுக்குன்ட்டு எதுவுமே இல்லை. கரெக்டாக பஸ் வந்து 11:55 சம்திங் ஆத்தூர் டோல்கேட்டுக்கு வந்துச்சு. ஆத்தூர் டோல் வேற கொஞ்சம் அப்படி இப்படின்னு டிராஃபிக்காக தான் இருந்தது. அது முடிஞ்சு வண்டி நல்ல ஸ்பீடில் கான்சென்ட்ரேட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. ரீசெண்டாக இவங்களோட நாசரேத் வண்டியில் நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த வண்டியோட ரூட்டே பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த வண்டி வந்து குட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. திசையன்மலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. திசையன்மலை உள்ள குட்டம், உவரி, அப்புறம் அந்த ரூட்டெல்லாம் பூந்து வந்து சாத்தான்குளம், நாசரேத் எல்லாம் வழியாக வந்து செய்தங்கநல்லூர் ரூட் வழியாக வந்து இங்கே ஆழ்வார் திருநெறி, செய்தங்கநல்லூர் வந்து திருநெல்வேலி உள்ளே வந்து வராங்க. அந்த வண்டியை ஒரு நாள் ட்ரை பண்ணணும். கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் பார்க்குறப்போ கண்ணா பின்னான்னு ஓவர்டேக் பண்ணிகிட்டே இருந்தது. பட் ஆனால் எனக்கு தான் வீடியோ அது கரெக்டாக செட் ஆகலை. நல்ல வேலை அட்லீஸ்ட் இந்த லைட்ஸாவது அவங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த கர்ட்டனை வந்து கொஞ்சம் மறைச்சி என்னால் எடுக்க முடியுது. விடிய காலையில் கரெக்டாக மதுரைக்கு 5:10 AM கரெக்டாக பிரேக்கை நிப்பாட்டினாங்க. ஒரு 15 நிமிஷம் நிப்பாட்டினாங்க. சூப்பர் கடை, நல்ல ரெஸ்ட் ரூமு, நல்ல டீ ஷாப்பு, மார்னிங் ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டாப்லேயே ரெகுலராக நிப்பாட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். வண்டி கரெக்டாக 5:30க்கு வந்து நம்ம மேலூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலாக வண்டி வந்து ஒரு 3:20 3:30 அந்த மாதிரி டைமிங்கில் வந்து 3:30யோ 3:40க்கோ விராலிமலை டோல்கேட்டில் வந்து நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டி அங்கேயே நிறைய பேர் பிரேக் கேட்டாங்க. நானுமே ரெஸ்ட் ஆஃப் பிரேக் கேட்டேன். ஏன்னா இப்போ யூஸ்வலாக வர ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் விராலிமலையிலே பிரேக் எடுத்துடுறாங்க. அங்கேயே கேட்டோம். பட் ஆனால் வந்து டிரைவர் வந்து எல்லாருக்கும் பொலைட்டாக, ஏன்னா நான் இறங்குனதுக்கப்புறமாவே ஒரு 4-5 பேர் இறங்குனாங்க. எல்லாருக்குமே நீட்டாக வெயிட் பண்ணி, யாரையுமே ஒரு சும்மா சீக்கிரமாக வாங்கன்னு அந்த மாதிரி நிறைய பஸ்ஸில் ஹார்ன்லாம் அடிச்சு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ்லாம் பண்ணுற மாதிரிலாம் சீன் போடுவாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்படி இருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தும் சரி திருச்சியில் இவ்வளோ நேரம், ஏன்னா 15 to 20 minutes அங்கேயே போயிடுச்சு. பஸ் ஸ்டாப் மேலே நிப்பாட்டுவாங்கன்னு நினச்சிட்டு பார்த்தா அவங்க அதையும் பெருசாக எதுவுமே கேர் பண்ணிக்காமல் வண்டியை கொண்டு மதுரையில் வந்து அடுத்த ஸ்டாப்பிங் நிப்பாட்டினாங்க. உண்மையிலே காலைல வந்து பிரேக்கை இவ்வளோ லாங் ஜேர்னியில் வந்து 2 பிரேக் போடுறதுன்றது வந்து மஸ்ட்டு. இந்த ட்ராவலில் மோஸ்ட்டாக நாங்கள் எந்த வண்டியும் ஓவர்டேக் பண்ண வீடியோலாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் சாரி, அது அமையவும் இல்லை. நானும் நல்லா தூங்கிட்டேன். பட் மோஸ்ட்டாக இந்த வண்டி எடுத்து விளாக் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் போட்டுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 6 o'clock வந்து நம்ம வண்டி வந்து இங்கே வந்துடுச்சு, திருமங்கலம் டோல்கேட்டுக்கு. இங்கேருந்து கரெக்டாக 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரவுண்ட் பண்ணி போயிடுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி அவங்க 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரவுண்ட் பண்ணி சூப்பராக போயிட்டாங்க. வண்டி திருமங்கலம் உள்ளே திருப்பி தாண்டி வந்ததுலேருந்து பிக்கப்பில் அந்த ஏறின அந்த 80+லேருந்து வண்டி விடவே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஒரு வாட்டி கூட எங்கேயாவது வண்டி டைமிங் விட்டாங்கன்னா மொத்தமாக போயிடும். நான் லாஸ்ட்டாக வந்தப்போ கூட நேஷ்னலில் வந்து எனக்கு வந்து ஒரு 10.15 hours சம்திங் ஆச்சு. பட் ஆனால் இந்த ஜேர்னி அதை விட உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே க்ரூஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி லேட் நைட்டில் எடுத்து குயிக்காக வர மாதிரி எல்லா ஜேர்னியுமே அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ட்ராவல் பண்ண அன்னைக்கு ப்ரைஸும் கரெக்டாக 750 தான் காமிச்சிது. புக் பண்ணும்போது எனக்கு 780 சம்திங் தான் வந்துது. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி புக் பண்ணி போனப்போவும் எனக்கு வந்து 800 காமிச்சு, கடைசியில் வந்து 820 அந்த மாதிரி தான் சம்திங் வந்துச்சு. ஸோ இந்த ட்ராவல்ஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு திருநெல்வேலி நான் சொன்னேன் இல்லையா, அந்த நாசரேத் வண்டி, அந்த மாதிரி இன்டீரியர் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹோம் சைட் ட்ராப்பிங் பாயிண்ட் மாதிரி ஆகிடுறதுனால வண்டி செம்ம பீக்கில் தான் பிக்கப் ஆகிருக்கு. இவங்க வண்டி எப்போவுமே மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஃபுல்லாகிடுது. சாத்தூர் டோல் வரும்போது கரெக்டாக நெக்ஸ்ட்டு 40 minutesலேயே வந்துட்டாங்க. வண்டி வந்து 6:40 அந்த மாதிரி டைம்லேயே சாத்தூர் டோல்கேட் வந்துடுச்சு. மார்த்தாண்டம் பெங்களூர் எஸ்சிடிசி வண்டி. ஒரு காலத்தில் இந்த வண்டி 12 ஹவர்ஸ்லாம் ரன்னிங் டைம் அடிச்சிட்டு இருந்தாங்க, 12:30க்கு. இப்போ என்னடான்னா அந்த வண்டி 7:30 மணி வண்டி. திருநெல்வேலிக்கே அவர் வந்து 8 மணி அளவில் ரீச் ஆகிற மாதிரி தான் போயிட்டுருக்காப்புல. விருதுநகர் ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு வெளில போயிட்டு இருந்தோம். கோவில்பட்டியிலேருந்து வெளில வர பஸ் ஒன்று, அந்த வண்டியை கரெக்டாக சைடு எடுத்துகிட்டு போகும்போது இப்போ கைத்தார் டோல்கேட் வந்தாச்சு. கைத்தார் டோல்கேட்டுக்கு வந்து 7:15க்கே கைத்தார் டோல்கேட் வந்துருச்சு. நான் அப்போவே நினச்சேன் வண்டி 7:45க்கு உள்ளே போய்டுன்னு சொல்லிட்டு. நான் மேக்ஸிமம் 8 o'clock தான் பஸ்ஸுக்கு போகும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் குயிக்காகவே போயிட்டாப்புல.
நேஷ்னல் முக்கால்வாசி சர்வீஸ் எல்லாமே குளத்தூர்லேருந்து எடுத்து கோயம்பேடு கோயம்பேடுலேருந்து வராங்க. இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரியாது. நானும் இதே மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து திருவள்ளூர்லேருந்து வந்துடாதான்னு பார்த்துட்ருக்கேன். இவங்க வந்து கரெக்டாக கைத்தா டோல்கேட் தாண்டி ஸ்லோ பண்ணதில் இன்னொரு பிரேக்கும் எடுத்துருவாங்களோன்னு நான் நினச்சேன். ஏன்னா வண்டி ஸ்லோவாக அப்படியே அந்த டோல்கேட்டை அந்த கேன்டீன் வர மாதிரி வந்துட்டு வெளில வந்துட்டாங்க. கரெக்டாக சங்கர் நகருக்கு வந்து வண்டி வந்து 7:30க்கே வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9.30 ஹவர்ஸ் ட்ராவலு. ஆல்மோஸ்ட் வந்து 1 ஹவர் பிரேக் டைம் கிட்டே எடுத்திருக்காங்க நேஷ்னலில். காலையில் திருநெல்வேலி பார்க்கவும் புதுசாக தான் இருந்துச்சு. வண்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாப்பிங் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையிலே நிறைய பேர் இறங்குவாங்க. நான் ட்ராவல் பண்ணது வந்து நாகர்கோவில் வண்டி. அவங்களே நெக்ஸ்ட்டு இவங்க போன ஸ்பீடுக்கு எல்லா டிராப்பிங் பாயிண்ட் வச்சுமே நெக்ஸ்ட்டு 1.10 to 1.20 ஹவர்ஸ்க்குள்ள வண்டி நாகர்கோவில் ரீச் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச வண்டி 9 o'clock ஷார்ப்பாக நாகர்கோவில் என்ட்ரி டைமிங்கை கவர் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. என்னை கரெக்டாக வண்டி 7:45க்கு ரீச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்தான ஜேர்னி. தேங்க்யூ.